என்னடா கிரிக்கெட் சேனல்ல வேற ஒரு கண்டென்ட்டை பத்தி பேச நினைச்சுக்காதீங்க. இந்த தற்காலிகத்துக்கு நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா இந்த கோடை காலத்துல நமக்கு தேவையானது இது. என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க் இருக்குல்ல, அதை நம்ம எப்படி வீட்டுல எளிமையான முறையில் செய்யறோம் பார்க்க போறோம். நீங்க வெளியில நிறைய கடையில குடிச்சிருப்பீங்க, இருந்தாலும் வீட்டுல செய்யறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் 3 மாசத்துக்கு கோடை காலம் தான், அதனால நம்ம எப்படி தயார் பண்றோன்னு பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக பார்த்துட்டு வாங்க, இது உங்களுக்கு யூஸ் ஆகும். 3 மாசத்துக்கு நல்லா யூஸ் பண்ணி வீட்டில் எல்லாத்துக்கும் உங்கள் குடும்பம் எல்லாத்துக்கும் ஜாலியாக ஒரு குடிச்சோம்னா ஒரு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே கோடை காலத்துக்கு சூட்டு தணிக்கிறதுக்கு தான். நம்ம ரொம்ப ஹீட் ஆச்சு நடத்தினா ரோஸ் மில்க் குடிங்க, நல்லாயிருக்கும். வாங்க எப்படி ரோஸ் மில்க் தயாரிக்குன்னு போய் பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம முதல் ஸ்டெப்பாக பாலை காய்ச்சிக்குவோம். அதான் முதல் ஸ்டெப்பு. பாலை காய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் ஆற வச்சுக்குவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பால் காய்ச்சி வச்சு அதை நம்ம 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வைப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரோஸ் மில்க் தயார் பண்ண ரெடி ஆகிடும். 2-3 டீஸ்பூன் இது போட்டு ஜீனி போட்டுக்கலாம். தனியாக உரம் வச்சு அப்புறம் நம்ம ஆற வச்ச பால் இருக்குல்ல, அதை நம்ம ஊற்றிக்கலாம். பண்ணுறோம். நம்ம ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவு ஐஸ் கட்டி போட்டு அப்படி ஒரு ஆற்று. எசன்ஸு இதான் முக்கியமாக, இதை நம்ம சேர்க்கணும். தேங்காய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு நம்ம கலர் வேணும்னா உங்கள் கலர் எப்படி தேவையோ மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த கலர் பக்காவாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் பத்தாத மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு நம்ம அளவுக்கு மீன் ஊற்றினா இது வேணாம். 2 நல்லா ஆற்றிக்கிங்க. அப்படியே பாருங்க, கலரை பாருங்கள். அப்படியே அருமையாக இருக்குது பாருங்கள். கொடுத்தோம்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாங்க டேஸ்ட் பார்ப்போம். செம்மப்பா, அதா நம்ம கைப்பட செஞ்சு குடிக்கிறது டேஸ்ட் இருக்கு, அருமைங்க. நீங்களும் இந்த ரோஸ் மில்க் குடிச்சதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எளிமையான முறை தான். 30 ரூபா, மொத்தம் 40 ரூபா செலவு தான். வீட்டில் 5 பேர் குடிக்கலாம். அதுவும் அந்த எசன்ஸ் மட்டும் 30 ரூபா தான். அதை நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ள வச்சு கொடுக்கலாம். டெய்லி முடிச்சிங்கன்னா செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்.